வணக்கம் சொந்தங்களே. இன்றைக்கி பாப்பாவுக்கு ஸ்கூலு. பாப்பாவை கொண்டு ஸ்கூலில் விட்டுட்டு அம்மன் கோயிலுக்கு போய் எல்லாம் கும்பிட்டு இப்போ தான் வீட்டுக்குள்ளார வந்தேன். அதே மாதிரி நீங்கள் யார் யார் வெள்ளிக்கிழமை ஏதாவது கோயிலுக்கு போகிறீங்களா? வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போங்க, போய் ஒரு விளக்கிழக்கு போடுங்க. கஷ்டமாக இருக்கிறத சொல்லி சாமிகிட்ட இது பண்ணுங்கள். சொந்த பந்தத்தை நம்பாதீங்க. அக்கம் பக்கத்தில் யாரும் நமக்கு அப்படி உதவி செய்ய மாட்டாங்க. வேற தெய்வத்திட்ட போங்க, போய் முறையிடுங்க. அவர் தான் நமக்கு நிரந்தரமான வழியை காட்டுவார். அதனால் ஒவ்வொருத்தரும் கோயிலுக்கு போகிறது தவறாதீங்க. சாமிகிட்ட போய் நீங்கள் மனசால் வாயை விட்டு சொல்லணும்னு இல்லை, கையை அப்படி ரெண்டு கையும் கோப்பி சாமிகிட்ட உங்கள் கஷ்டத்தை பூரா சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதோ மனசில் பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்கும். நிச்சயமாக இதனுடைய பலனை நீங்கள் பின்னாடி தெரிஞ்சுக்குவீங்க. அதனால் கோயிலுக்கு போங்க. போயிட்டு நானும் அதேமாதிரி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி என்னன்னு பாருங்கள். அம்மா செட் தோசை. எனக்கு அதிகமாக இந்த செட் தோசை கொஞ்சம் பிடிக்கும். இதுக்கு என்ன சாம்பாரா? சாம்பார், தக்காளி சாம்பார். தக்காளி சாம்பார். பார்க்கலாம். சாம்பார் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஏன் பொடி எடுத்து வைக்கலாம்ல? சரி, பொடி இன்னைக்கு நீங்கள் இதுதான் சாப்பிட்றீங்கன்னு அப்படியே விட்டேன். சாம்பார் நல்லா சுருக்கு, நல்லா இருக்குது. தக்காளி சாம்பார் வச்சா கொஞ்சம் லைட்டாக அந்த புளிப்போடு வருதுல்ல, அது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ரொம்ப ஓவர் புளிப்பு வச்சுன்னா நமக்கு இல்லைன்னா இதுவும் மாவு புளிச்ச மாவு. அதனால் புளிக்காமல் நம்ம தோசையை சுட முடியாது. இட்லியாக இருக்கட்டும் வேறட்டும். அதனால தான் ரொம்ப புளிப்பு இருந்தால் ஒரு சில பேருக்கு நெஞ்சை கரிச்சிட்டு ஜீரணமே ஆகாது, ரொம்ப தொல்லை கொடுக்கும். இட்லி தோசை சாதாரண நினைக்காதீங்க, அவ்வளோ ஒரு இது இல்லை அது. ஏன்னா முன்ன இட்லி தோசை நல்லா இருந்துச்சு, அப்பயே ஆட்டி அப்பயே சுட்டுருவாங்க. இப்போ அப்படி இல்லை, ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிடுறோம். உடம்புக்கு அவ்வளோ கெடுது. அதனால தான் நான் 3 நேரமும் சோறே சாப்பிட்றது. சோத்தில் இருக்கிற மகிமை வேறு எதுலேயுமே இல்லை சாப்பாட்டில். ஓகே, இன்றைக்கி யாராருக்கு இந்த மாதிரி செட் தோசை பிடிக்கும், இந்த மாதிரி தக்காளி குழம்பு பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க, தினம் ஒரு தகவலில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.